ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் எம்ஆர்கே ஹோம் இன்டீரியர். நான் உங்கள் ராஜமாணிக்கம் பேசுகிறேன். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா கோயில் பாளையத்தில் இருக்கோம். கோயில் பாளையத்தில் வந்து ஒரு ஃபுல் ஹோம் இன்டீரியர் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். மார்பிள் ஃபினிஷிங்கில் கிரே வித்து ஐவரி கலரில் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம், வாங்க உள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் இருக்கோம். இந்த கிச்சன் வந்து 10x10 ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஃபுல்லாக கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மார்பிள் ஃபினிஷிங்கில் கிரே வித்து ஐவரியில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லாமே பார்டர்ஸ் எல்லாமே கிரே கொடுத்து அழகாக நீட்டாக ஐவரியில் ட்ராவர்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்டில்ஸ் எல்லாமே ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் தான் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ்டாக கேட்டிருந்தனால நம்ம அது ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய நார்மலாக வந்து நம்ம எப்போவுமே ஹேண்டில்ஸ் தான் வைப்போம். ஸோ இவங்க வந்து எங்களுக்கு ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில் தான் வேணும்னு கேட்டதுனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அழகாக நீட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து கார்னரில் சிங்குக்கு கீழே 2 நார்மலாக டோர் போட்டிருக்கோம். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ்ல தான் கொடுத்துருக்கோம். ஸ்க்ரூஸ் ஆகட்டும், எல் ஆகட்டும், இதில் வச்சிருக்கிற ஹிஞ்சஸ் ஆகட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் எஸ்எஸ்ல தான் கொடுத்துருக்கோம் 204 கிரேடில். அது போக இந்த இடத்துல வந்து 4 அக்சசரிஸ் கொடுத்துருக்கோம். ஸ்பூனு கரண்டி கத்தி வைக்கிற மாதிரி ஒரு கட்லரி யூனிட்டும், பிளெயின் பேஸ்கெட் ஒன்றும், இங்கே வந்து பிளேட் வைக்கிற மாதிரி ஒரு பேஸ்கெட், அதுக்கு கீழேயும் ஒரு 8 இன்ச்சில் ஒரு பிளெயின் பேஸ்கெட்டும் கொடுத்துருக்கோம். இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா சிலிண்டரை வைக்கணுன்றக்காக அங்கே அழகாக நீட்டாக வென்டிலேஷன் கொடுத்து அழகாக நீட்டாக ஏர் சர்க்குலேஷனுக்காக கொடுத்துருக்கோம். அதுபோக இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக நீங்கள் வச்சு உள்ளேயும் தள்ளிக்கலாம், கார்னர் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுன்றக்காக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பிளேட் கொடுத்து மேலே கீழே வைக்கிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல அவங்க ரைஸ் ட்ரம் வைக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு 2 பக்கமே ஆக்சிஸ்க்காக இந்த பக்கம் ஒரு டோரும் இந்த பக்கம் ஒரு டோரும் கொடுத்துருக்கோம். ஸோ 2 பக்கம் இருந்து அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கணுன்றக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரி லேண்டு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அக்ரி லேண்டு, வாழைத்தோப்பு, வயல் அப்படி இருந்த இடம் தான். ஸோ இந்த இடத்துல ப்ளைவுட் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு ப்ராப்ளம், பூச்சினால் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு அவங்க யூடியூப்பில் நம்மளோட சேனலை பார்த்துட்டு எங்களுக்கு யூபிவிசியில் ஒர்க் பண்ணோம், ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம கான்டாக்ட் பண்ணோடனே இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு வந்து மெஷர்மெண்ட்லாம் எடுத்து இந்த மெட்டீரியல், இந்த குவாலிட்டி, இந்த பிராண்டுன்னு சொல்லி எல்லாமே டீட்டெயிலாக பக்காவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து இந்த மெட்டீரியலோட திக்னஸ் என்ன, இதோட ஒர்த் என்ன, இதில் என்ன மிக்சிங் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது எல்லாமே பக்கா டீட்டெயில் கொடுத்து தான் நம்ம இந்த ஆர்டரானதை எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சர்வேஸ்ன்ற பிராண்டில் யூபிவிசி மார்பிள் ஃபினிஷிங்கில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து கிரே அண்ட் ஐவரி காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம். கீழே ஃபுல்லாமே அழகாக நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். அழகாக 3x2.5 வால் பாக்ஸ் கொடுத்து வித் ஸ்பைசஸ் ஸ்டாக் கூட கொடுத்துருக்கோம். இந்த இடம் ஆக்சுவலாக அவங்க ஆல்ரெடி மார்பிள் வச்சு அவங்க ஒர்க் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல ஸ்லைடிங் மட்டும் கொடுத்துருக்கோம். நீட்டாக கிரானைட் உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு இங்கே டோர் வச்சோம் அப்படின்னா இங்கெல்லாம் பொருள் வைக்க முடியாது. ஸோ அதுக்காக அவங்க நீட்டாக ஸ்லைடிங் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்லைடிங்காக கொடுத்துருக்கோம். மேலே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அழகாக நீட்டாக கிரே அண்ட் ஐவரியில் ஜிக்ஸாக்காக அழகாக நீட்டாக லாஃப்ட் எல்லாம் அவுட்டு க்ளோசிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அது போக இந்த செல்ஃபு இதுவுமே அவங்க வந்து உள்ளுக்குள்ளே கிரானைட் பீஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அவுட்ரு மட்டும் க்ளோஸ் பண்ணி அழகாக நீட்டாக கிளாஸ் டோர் கொடுத்துருக்கோம். இந்த ஹேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு தான் அவங்க பண்ணது. ஸோ இது எல்லாமே ரோஸ் கோல்டு கலரில் அழகாக நீட்டாக அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம டிஃபால்ட்டாக கொடுக்குறத விட இப்போ கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த டிஃபால்ட்டாக ஹேண்டில் நீங்கள் கொடுக்குறது வேண்டாம், கொஞ்சம் எங்களுக்கு யூனிக்காக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கல, நம்ம அதுக்கு உண்டான டிசைன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். ஸோ அதில் அவங்க செலக்ட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோஸ் கோல்டில் அழகாக நீட்டாக அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ கொடுத்துருக்கோம். அது போக இந்த கிச்சன் என்ட்ரன்ஸில் வந்து ஆர்ச் ஒன்று கேட்டிருந்தாங்க உட்டன் பேட்டர்னில். ஸோ அதுவுமே நீட்டாக அழகாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாமே யூபிவிசி சூப்பர் ஹெவி மாடலில் பாலிவுட் பிராண்டில் அழகாக நம்ம இது ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஆர்ச்சானது வெளியில் எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்க்ரூஸே தெரியாத மாதிரி நீட்டாக அழகாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்டு மாதிரியே பக்கா ஃபினிஷிங்கில் இருக்கும். ஸோ வெளியில் ஒரு ஸ்க்ரூ கூட தெரியாத மாதிரி பண்ணையில் தான் நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீட்டாக அங்கே ஒர்க் பண்ணியிருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா டிவி யூனிட், இந்த டிவி யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா கிரே அண்ட் ஐவரி காம்பினேஷனில் அழகாக நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இது வந்து கஸ்டமர் எனக்கு இந்த மாதிரி ஆல்ரெடி அவங்க வீட்டில் இந்த இடம் காடி எடுத்திருந்தாங்க. ஸோ 6 இன்ச்சஸ் மாதிரி. ஸோ இதுக்குள்ளே நாங்கள் டிவி ஃபிட் பண்ண போகிறோம், ஸோ பின்னாடி பேனலிங்லாம் வேண்டாம்,
எங்களுக்கு சிம்பிளாகவும் இருக்கணும், பார்க்குறக்கும் ரொம்பவே அழகாக இருக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணோம், சில டிவி யூனிட்டோட டிசைன்ஸ்லாம் இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணோம். ஸோ அவங்க செலக்ட் பண்ண அதே டிவி யூனிட்டை வந்து அழகாக பக்காவாக நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே வந்து ஸ்டோரேஜுக்காக 2 டோரும், இங்கே வந்து ரிசீவர் ஆக்சிஸ்க்காக கிளாஸ் டோரும், இதுவும் ஸ்டோரேஜுக்காக ஒரு டோரும் போட்டிருக்கோம். அது போக இங்கே வந்து அவங்க ஃபோட்டோஸோ இல்லை ஃப்ளவர் பாட்டோ இல்லை டாய்ஸோ வைக்கல இந்த இடம் இன்னுமே அழகாக இருக்கும். டிவி அவங்க வால்லே ஹேங் பண்ணிக்கலாம், தாராளமாக அவங்க ஹேங் பண்ணிட்டா. ஸோ இந்த இடமே பார்த்தீங்கன்னா நீட்டாக மாறிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க பின்னாடி வால் கலருமே கொடுத்துருவாங்க, கிரே கலரில். ஸோ நீட்டாக அதுவுமே பண்ணி கொடுத்துருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் வந்துட்டு உள்ளுக்குள்ளே பீரோ, இரும்பு பீரோ அவங்க ஆக்சுவலாக வச்சுருந்தாங்க. ஸோ அதை எங்களால் மாற்றி வைக்கிறதுக்கு இடம் இல்லை, எங்களுக்கு அந்த இரும்பு பீரோ இருக்கணும், பட் ஆனால் அது வெளியில் தெரியாமல் நீட்டாக எங்களுக்கு கவர் பண்ணி கொடுங்க, உங்கள் வீடியோஸ்லாம் நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம், ஸோ அதில் நீங்கள் பண்ணியிருக்கிற மாதிரி எங்கள் வீட்டுக்கும் பண்ணி கொடுங்க சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து 2 இரும்பு பீரோ வந்து நம்ம உள்ளே வச்சு கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க பார்க்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே ஃபுல்லாமே லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கோம். லாஃப்ட் கவர் பண்ண போக இந்த இரும்பு பீரோவானது இங்கே தான் இருந்தது. ஸோ இதை எங்கேயுமே நாங்கள் மாற்ற முடியாது, எங்களுக்கு வேறு ஸ்பேஸ் இல்லை. ஸோ இதிலே நம்ம பண்ணலான்னு தான் எங்களுக்கும் ஐடியா, யூபிவிசிலே பண்ணிக்கலாம் தான் ஐடியா. பட் ஆனால் அந்த இரும்பு பீரோவை எங்களால் மாற்ற முடியாது. ஸோ அதனால எங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஐடியாஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம இது எல்லாமே உள்ளுக்குள்ளே பீரோவை உள்ளே நீட்டாக அழகாக உள்ளே வச்சு அவுட்டரில் கவர் பண்ணி டோர் போட்டு, ஸோ பார்க்குறக்கு உங்களுக்கு இந்த இரும்பு பீரோவானது இருக்கிறதே தெரியாத மாதிரி அவுட்டரில் கொடுத்துருப்போம். இன்னரில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு பீரோவானது உள்ளே இருக்கும். ஸோ இதை நீங்கள் அழகாக நீட்டாக எப்பயும் போல் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூபிவிசியில் ஒர்க் பண்ண மாதிரியே ஃபுல் ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துலையுமே இரும்பு பீரோ தான் இருக்குது. எல்லாமே அவுட்டரில் நீட்டாக ஃப்ரேம் அடித்து அழகாக பக்காவாக கொடுத்துருக்கோம். ஸோ தாராளமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வீட்லேயுமே இப்போ இரும்பு பீரோ இருக்குது, எங்களுக்கு அதை வந்து எப்படி ஒர்க் பண்ணுறேன்னே தெரியலை, ஸோ இரும்பு பீரோவை தள்ளி வச்சுருங்க, எங்களுக்கு அது பக்கத்தில் இருக்கிற சின்ன ஸ்பேஸில் நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி பண்ணலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டாக அதையுமே இன்னமும் அதையும் சேர்த்து கவர் பண்ணல, உங்களுக்கு பார்வையானது ஒரே மாதிரி அழகாக நீட்டாக கிடச்சிரும். இந்த யூபிவிசி மெட்டீரியலில் நிறையா பேருக்கு ஒரு டவுட்டு இருக்குது, கீழே நம்ம ட்ரெஸ் நிறையா வைக்கும்போது இது லோடு தாங்குமா, பெண்ட் ஆயிருன்னு சொல்கிறாங்க, அப்படிலாம் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் எந்த ஒரு பெண்டும் ஆகாது. ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ளே யூபிவிசி மெட்டீரியல் கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்கும். அது போக தென் வந்துட்டு நம்ம உள்ளுக்குள்ளே ரீப்பர்ஸ்லாம் கொடுப்போம். ஸோ ரீப்பர்ஸ்லாம் கொடுக்கல உங்களுக்கு அந்த புஷ் பண்ணையில் உங்களுக்கு பெண்டாக இருக்கணும்னு பாசிபிலிட்டிஸே கிடையாது. வெறும் ஷீட்டாக இருந்தால் கூட உங்களுக்கு பெண்ட் ஆகலாம். பட் ஆனால் நம்ம உள்ளுக்குள்ளே உட் இன்ஸ்டெக்ட் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த பெண்டாக இருக்கணும்னு பாசிபிலிட்டிஸ் வரவே வராது. ஸோ நீங்கள் தாராளமாக என்ன லோடு வேணாலும் வைக்கலாம். மேக்ஸிமம் ஒரு பார்ட்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 kg வரைக்கும் நீங்கள் லோடு வைக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பார்ட்டிஷன்ஸ்லாம் கொடுக்குறோம். ஸோ உங்கள் வீட்லேயுமே இரும்பு பீரோ இருந்துச்சுன்னா தாராளமாக இதே போல் நீங்கள் உள்ளுக்குள்ளே இன்னரில் வச்சு அவுட்டரில் கவர் பண்ணி தாராளமாக நீங்கள் டோர் போட்டுக்கலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாகவும் இருக்கும், லுக் வைஸும் உங்களுக்கு ஒரே மாதிரி ஈவனாகவும் கிடைக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். மேலே ஃபுல்லாமே லாஃப்ட் அவுட்ரு கவர் பண்ணியிருக்கோம். ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா நீட்டாக அதே மாதிரி சேம் கலரில் மார்பிள் வித் ஐவரியில் நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ 1 by 1 ஜிக்ஸாக்காக அவுட்ரு மட்டும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் லாஃப்ட்டை. இந்த இடத்துல ஒரு செல்ஃப் இருந்தது, ஸோ அதுக்குமே அவுட்ரு க்ளோஸ் பண்ணி நீட்டாக டோர் போட்டு கொடுத்து நீட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அவுட்டரில் பார்த்தீங்கன்னா இவங்க சிட் அவுட் மாதிரி அழகாக நீட்டாக கிரானைட் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீட்டாக ஷூ ரேக்கு அவுட்ரு க்ளோசிங் பண்ணி நீட்டாக டோர் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக என்ட்ரன்ஸில் நீட்டாக கொடுத்துருக்கோம். இப்போ இவங்க வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே சுற்றி அக்ரிலேண்டாக இருக்கிறதுனால இவங்க ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளைவுட் தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அக்ரிலேண்டாக இருக்குது, ஒரு வேளை போட்டு கரண்ட் வந்துருச்சுன்னா வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால தான் அவங்க நம்ம யூடியூப் சேனலில் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணியிருந்திருக்காங்க போல். ஸோ நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு சரி ஓகே அப்படி ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்து நீட்டாக அவங்க கேட்ட மாதிரியே கஸ்டமைஸ்டாக அவங்க என்னென்ன கேட்டாங்களோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீட்டாக அழகாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் வீட்டுக்குமே அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் இடத்த உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வீட்டை நாங்கள் அழகுபடுத்தி கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பேர் கஸ்டமர்ஸ் எங்கிட்ட கேட்குறாங்க பட்ஜெட் எவ்வளவு, உங்கள் பட்ஜெட் என்ன,
இந்த வீடு என்ன பட்ஜெட்டில் பண்ணியிருக்கீங்க, ஸோ எங்கள் வீட்டுக்கு என்ன பட்ஜெட் ஆகும் அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு வீடும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெஷர்மெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற பட்ஜெட் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250லேருந்து 350 வரைக்கும் per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். 250 to 300 வரைக்கும் இருக்கிறது பிவிசியில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியலும், 300லேருந்து 350 வரைக்கும் இருக்கிறது யூபிவிசி மெட்டீரியலை வச்சு ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு பிவிசியில் ஒர்க் பண்ணாலும் நாங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கோம், யூபிவிசினாலும் ஒர்க் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கோம். ஸோ உங்களுக்கு எனக்கு இந்த பட்ஜெட் தான், இந்த பட்ஜெட்டில் நீங்கள் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டாலும் தாராளமாக நாங்கள் பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கோம். அது போக நம்ம பேஸ் ஆஃப் பிளேஸ் கோயம்புத்தூராக இருந்தாலும் ஆல் ஓவர் தமிழ்நாடுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், எப்போ இருந்தாலுமே காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் கேளுங்க, நாங்கள் அது எக்ஸ்ப்ளனேஷனோட கிளியராக உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கோம். உங்கள் வீட்டுக்கே வந்து நேரில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இவ்வளோ கொட்டேஷன் வருது, இவ்வளோ மெஷர்மெண்ட் வருது, இந்த ரேட் ஆகும், தென் வந்துட்டு இதுதான் மெட்டீரியல், இந்த பிராண்டு போடுறோம், இந்த குவாலிட்டியில் போடுறோமே எல்லாமே டீட்டெயிலாக பக்கா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து தான் உங்கள்கிட்ட ஒர்க்கே நாங்கள் எடுக்கிறோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் புது வீடு கட்டியிருந்தாலும் இல்லை நீங்கள் புது வீடு கட்டிகிட்டு இருக்கா அப்படின்ற பட்சத்துலையும் நீங்கள் இந்த ஒர்க் பண்ண தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எம்ஆர்கே ஹோம் இன்டீரியர். தேங்க்யூ.